அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஆமாம் நீ ரொம்ப தான் ஹரிச்சந்திரன் என்று சொல்லுவோம். சில சமயத்தில் இவன் யார் தெரியுமா, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஹரிச்சந்திரன் யார்? அவன் யார் என்றால் நமது 56 தேசத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக இந்தியாவிலே ஒரு காலத்திலே இருந்தவன் என்ற வகையில் ஹரிச்சந்திர புராணம் அமைந்திருக்கின்றது. ஹரிச்சந்திரன் எதை மட்டுமே தனது உறுதியாக சபதமாக கொண்டிருந்தான் தெரியுமா? வாய்மை, உண்மை பேசுவதை மட்டுமே கொண்டிருந்தான். இதனால் அவன் பல்வேறு வகையான துன்பங்களை எல்லாம் அடைந்தான். ஒரு நாட்டை ஆட்சி செய்த மன்னன் நாட்டை இழந்தான், தனது மனைவியை இழந்தான், மக்களை இழந்தான், கடைசியில் தான் பெற்றெடுத்த மகனையும் கூட இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கூட இடுகாட்டிற்கு சென்று அங்கே பிணத்தை எரிக்கக்கூடியவனாக ஆனான். அப்பொழுதும் கூட அவன் என்ன செய்யவில்லை தெரியுமா? ஒரு பொய் கூட சொல்லவில்லை, உண்மையை மட்டுமே பேசக்கூடியவனாக இருந்தான். இதை ஹரிச்சந்திர புராணத்திலே எப்படி பாடலாக அந்த புலவர் அமைத்திருக்கிறார் தெரியுமா? பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், எமக்கு உலகு என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலமே என்றான். மதியிழந்து தன் வாயிழந்து அருந்தவன் மறைந்தான் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பர்களே, நம் வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியதிலே எதை மட்டுமே உறுதியாக நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? உண்மை பேசுதல் என்பதையே நம்முடைய லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகை வாய்மை என்கின்ற அதிகாரத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார். வாய்மை என்று சொல்லுகின்ற பொழுது உண்மை. பாரதியார் இதை எப்படி கூறுகிறார் தெரியுமா? உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார். புறநானூற்றில் உண்மையை பற்றி என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஒரு புலவர் வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் மெய் கூறுவன் என்று கூறுகின்றார். அப்ப நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பொய்யான வாழ்க்கை வாழக்கூடாது, பொய் பேசக்கூடியவர்களாக இருத்தல் கூடாது. மாறாக உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு கதை மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்துட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்து அரசாட்சி அவன் மறைந்த பிறகு செய்வதற்கு ஒரு பிள்ளையாவது பெண்ணாவது இருந்தானா என்று சொன்னால் இல்லை. ஆகையினால அந்த அரசன் நம் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், யாரை வாரிசாக எடுத்து அரசாட்சி பொறுப்பை கொடுக்கலாம் என்று எண்ணினான். அதுக்கு ஒரு முடிவு செய்தான். என்ன முடிவு தெரியுமா? எல்லாரையும் அழைத்தான். உங்கள் அனைவருக்கும் ஒரு போட்டி நடத்த விரும்புகிறேன், அந்த போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்களோ அவர்களெல்லாம் கலந்து கொள்ளலாம். போட்டி என்ன என்று சொல்லிவிடுகின்றேன். அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் கைகளை தூக்கி நான் தருவதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். அதற்கு உடனே 100 பேர் முன்வந்தார்கள். அந்த 100 பேரிடத்தும் ஒரு பாத்திரத்தை அங்கிருந்த அமைச்சனிடம் சொல்லி கொடுக்க வைத்தான் அந்த அரசன். அதன் பிறகு பாத்திரத்திலே மணலை நிரப்புமாறு கூறினான். ஒவ்வொருத்தருக்கும் 5 விதைகளை கொடுத்தான். இந்த விதைகளை பாத்திரத்திலே இருக்கின்ற மண்ணிலே ஊன்றி நீங்கள் அதற்கு உரிய நீரினை ஊற்றி நன்கு செடியாக வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்று கூறி கொடுத்தான். வந்திருந்த 100 பேரும் ஆகா, நம்ம நன்றாக இந்த அரசன் கொடுத்த விதையை இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் ஊன்றி நீரை ஊற்றி உரம் போட்டு வளர்த்தோம்னா நல்ல செடி வளர்ந்து வரும். அதை கொண்டு போய் அரசன்ட்ட காட்டினா அரசன் நம்மை தேர்ந்தெடுப்பான், நம்ம இந்த நாட்டு மக்களுடைய அரசாக முடியும் என்று எண்ணினார்கள். அந்த நிலையில் எல்லோரும் சென்று விட்டார்கள். 1 மாத காலம் ஆனது. அரசன் அனைவரையும் அழைத்தான். ஒவ்வொருவரும் வருகின்ற பொழுது எப்படி கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அந்த பாத்திரத்திலே மிக அற்புதமாக முளைப்பாரியிலே எப்படி முளைத்து வந்திருக்கும் அதனை போன்று செடிகள் நன்கு பயிராகி விளைந்திருந்தது, முளைவிட்டு முளைத்து வந்திருந்தது. ஒவ்வொருத்தரும் காட்ட அரசன் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே வந்தான். கடைசியில்
100வதாக ஒருவன் வந்தான். அவன் பாத்திரத்திலே எந்த செடியும் வளர்ந்து வரவில்லை. அவன் அழுது கொண்டே அரசனிடத்திலே, அரசரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பாத்திரத்திலே நீங்கள் கொடுத்த விதையை ஊன்றினேன். ஆனால் ஒரு விதை கூட முளைத்து வரவில்லை. தினந்தோறும் தண்ணீர் ஊற்றினேன், ஆனால் முளைக்கவில்லை. நீங்கள் சொன்ன இந்த செயலை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று அழுது கொண்டே கூறினான். அரசன் பார்த்தான் எல்லாரையும் நோக்கி. எல்லாரும் தன்னைதான் அரசன் கூப்பிட போறான், தன்னைதான் அரசன் இங்கே அரசனாக்க போகிறான் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசன் அனைவரையும் நோக்கி பார்த்து, 99 பேர் நீங்கள் கொண்டு வந்தவை எல்லாம் உண்மையானவை கிடையாது. ஆனால் இவன் கொண்டு வந்து காட்டினானே, இதுதான் உண்மையானது. என்ன உண்மை என்று நினைக்கிறீங்களா? நான் 5 விதைகள் கொடுத்தேன் அல்லவா, அந்த 5 விதைகளும் அவித்து விட்டு தான் கொடுத்தேன். அவித்த விதை நிலத்திலே ஊன்றினால் முளைக்குமா? அது முளைக்காது. இந்த இவன் ஒருவன் மட்டுமே அது முளைக்கவில்லை என்பதை உண்மையை ஒத்துக்கொண்டு வந்து கூறினான். நீங்கள் எல்லாம் பொய்யாக வேறு ஒன்றினை ஊன்றி முளைக்கட்டி வருமாறு செய்தீர்கள். நீங்கள் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இவன் உண்மையை ஒத்துக்கொண்டு முளைக்கவில்லை என்று கூறினானே, இவன்தான் மிகச்சிறந்தவன், இவனை தான் நான் அரசனாக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு தான் சொன்ன செயலை நிறைவேற்றினான். எதுவுமே முளைக்கவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொண்டவன் ஒரு நாட்டினுடைய அரசனாக ஆனான். இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது தெரியுமா? உண்மை என்பது எப்பொழுதும் உறங்காது, உயர்வை தரும், மதிப்பை தரும். ஆகையால் அன்பர்களே, நம் வாழ்க்கையில் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம்.